நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரெட் புட்டிங் பைட்ஸ் தான் செய்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் சுகர் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண வச்சுட்டோம்னா பிரெட்க்கு அந்த புட்டிங் செய்யணும்ல, அதுக்காக நம்ம அந்த மிக்சர் செஞ்சிட்டோம். இப்படி தான் இருக்கும். 3 இல்லை 4 பிரெட் எடுத்துக்கணும். அதை வந்து பீஸாக பிக்கணும். அந்த பிரெட்டை பிச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் போடணும். எவ்வளோ சுகர்மா? 5 ஸ்பூன் சுகர் போடணும். அதுக்கப்புறம் 3 எக்ஸ் போடணும். 4 எக்ஸ் போட்டுக்கோ. 4 எக்ஸ் போடணும். 6 பிரெட் போடணும். நான் 4 சொல்லிட்டேன், ஆனால் அது 6. அதுக்கப்புறம் வேறு இங்கே 4 ஸ்பூன் சுகர். அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பூன் சுகர்னு கேட்கலாம். எவ்வளோ? 4 ஸ்பூன் சுகர். 4 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு இப்போ நம்ம கிண்டணும். கிண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இங்கே பாருங்க, நல்லா மெல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி அம்மா? கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்து. இப்போ இங்கே பாருங்க எப்படி நல்லா வந்துருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் செஞ்சாதான் அது வந்து ஒரு கேரமல் கலர் இருக்கும். யாருக்காவது கேரமல் பிரிச்சுட்டா லைக் பண்ணுங்க. கேரமல் பாப்கார்ன் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பாப்கார்ன் டேஸ்ட்டில் இருக்காது, ஆனால் கேரமல். ஆமாம், இது கையில் பட்டுச்சுன்னா பொட்டு போயிடும். தள்ளி நின்று தான் செய்யணும். கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கூப்பிடுறேன். ப்ரௌன் ஆகும். கன்சிஸ்டன்சி என்னமோ இருக்கட்டும். ஆகுதா? தெரியுதா? கலர் மாறுது. இங்க பாருங்க, லைட் ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் டார்க் ப்ரௌன். இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகும். அப்பதான் ரெடி ஆயிடுச்சுன்னா. ரெடி ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் கொஞ்சம் தான். ஆல்மோஸ்ட் டன். ஐயோ என்னது? ஆயிடுச்சு. இந்த பாரு, ரெடி ஆயிடுச்சு. இந்த பாரு, தெரியுதா? போக்கு வருது. ப்ரௌன் ஆயிடுச்சு பாரு. நல்லா ப்ரௌன்னா நல்ல மோல்ட் பாரு. இங்க காட்டு. இந்த மோல்ட் பாருங்க. தள்ளிக்கோ. ஐயோ, என்ன இப்படி ஆவி படுக்கு பாருங்க. எப்படி ஆவி படுக்கு. ஒரு பிளேட் மோல்டு இல்லைன்னா ஒரு கிண்ணம் இருந்தா கூட ஓகேடா. டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் ஓகேடா. இந்த மாதிரி ரவுண்டா செஞ்சுக்கணும். சூடா இருக்கும் பாருங்க, எப்படி சூப்பரா இருக்கணும். ஆவி பறக்குது. டீ கடை. அதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் ஆறட்டும். உடனே ஆறிடும். பார்த்தீங்களா எவ்வளோ சூடாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அது ஆறுற வரைக்கும் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அது ஆறிடும் சீக்கிரமே, டக்கு. இதோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கணும். இது பேர் என்னம்மா? திருமனை ஸ்டாண்ட். இல்லைன்னா வேற ஏதாவது கூட எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் மாதிரி இதோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒன்று எடுக்க சொல்லலாம். நான் எடுத்து கீழே வைக்கிறேன். ஓ, இதை தூக்கிட்டு இல்லை வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கணும். எவ்வளோமா? கொஞ்சம் பிடிச்சிக்கணும் தண்ணி. எவ்வளோ ஃப்ளேம் வைக்கணும்? அது ஃபுல்லாக தான் வைக்கணும். ஃபுல் ஃப்ளேம் வைக்கணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்து உள்ள வைக்கணும். ரெடி பண்ணிட்டு இது மூடி வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த வடிகட்டி எடுத்துட்டு வடிகட்டி இப்போ செட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, ஒழுங்கவே ஒழுங்காடு. மிக்ஸ் ஊத்து பாருங்க. மிக்ஸ் எப்படி இருக்கணும்? நல்லா கூல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பால் ஊத்திருக்கோம். மண்டட்டி பால் ஊத்திருக்கோம். முட்டை, பிரெட், ஜீனி, பால். அச்சோ, என்ன? வெண்ணிலா எசன்ஸ் ஊத்தணும். வெண்ணிலா எசன்ஸ் நீங்களும் பண்றாதீங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஊத்தணும் ப்ளீஸ். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் போடல, முறையே ஊத்திடணும். மிக்ஸியில போட ஊத்திடணும். இங்க பாருங்க, இப்போ கொஞ்சம் சிந்தணும். இங்க பாருங்க, இப்போ மிக்ஸ் ஆயிடும்.
இந்த வெண்ணிலா எசன்ஸ் இப்படி காட்டுது. இந்த வெண்ணிலா எசன்ஸ் இந்த வெண்ணிலா எசன்ஸ் தான் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. எது வேணா போடலாம். ஓ எந்த வெண்ணிலா எசன்ஸும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கணும். வடிகட்டணும்னா இந்த மாதிரி கெட்டியானதெல்லாம் வந்துடும். அதை நான் பச்சை முட்டை போட்டுக்கு சாப்பிடக்கூடாது குழந்தைங்க. ஓ சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மண்டையில ஒரு கூட்டு கொட்டிடுவோம். சரி வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஊரே சாப்பிடலாம், உலகமே சாப்பிடலாம். கொஞ்சோண்டு தான் இருக்கு. உங்களுக்கு போதும் இந்த அளவு இன்னைக்கு. சரி சூப்பரான ஸ்மெல் வருது. அது வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கணும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் போட்டதுனால இந்த லாஸ்ட்டாக போட்டதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். இல்லைன்னா அப்படி தேவையில்லை. ஆமாம் இப்போ நல்லா வந்துருமா? யாருக்கு தெரியும்? தெரியல. கும்பிடு. ஆமாம் நீங்களும் கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உன் கேக் நல்லா வர உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கும்பிடணுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீ பாடுங்க, தண்ணி கொதிக்கட்டும். ஓகே தண்ணி பாருங்க எப்படி வந்திருக்கேன் மேலே. இதை திறந்த ஆவி பறக்கிற டீ கடை மாதிரி இருக்கும். மிச்சம் மீடியில மிக்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் அது செஞ்சோன்னு மிக்சியை நல்லா கழுவிடணும். நல்லா பிசு பிசு புசு புசுன்னு இருக்கும். இதெல்லாம் காட்ட தேவையில்லை. சாப்பிட்ற மாதிரி பண்ணி வைக்கணும். அதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. இருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டுட்டாரு. இப்படி நல்லா குடிக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் நல்லா கொதிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிம்மிங்கில் வச்சுட்டு சிமெண்ட் இல்லை சிம் ஓகே குறைச்சி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நல்லா ஆறும். சென்டராக வைக்கணும். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சு ஃப்ளேமை மீடியமாக வைக்கணும் பாருங்க. இல்லை இது வந்து மீடியமாக தான் எரியுது, அதனால அப்படியே இருக்கட்டும். சரி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸ் ஆயும் இன்னும் வேகல. எவ்வளோ நேரம் வேகணும்? ஆகும். இன்னும் ஹாஃப் அன் ஹவர் ஆகும். இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் மொத்தமாக ஹாஃப் அன் ஹவர் ஆகும். இப்போ செக் பண்ணுறோம். ஆனால் நல்லா தான் வெந்திருக்கு. நோட்டுக்கு பாரு. ஓ இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ரெடி ஆகிட்டு கூப்பிடுறோம். நான் தான் சாப்பிட போய் பொட்டிங்க ஓபன் பண்ணுறோம். அது எப்படி இருக்கு? கெட்டியா இருக்கு. தட்டு ஒரு தட்டு வேணும். மோதக்கு தட்டு இங்க பாருங்க 2 தடவையும் திறக்கணும். 2 கரெக்டாக. சைடு கேப்ல நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இதோ இந்த மாதிரி ஒரு இடுக்கி எடுத்துக்கணும். பார்த்து கொட்டிட்டு போடு. பா பிச்சுக்கோங்க அப்பா, பிச்சுக்கோங்க. இல்ல ஒட்டாம வந்துச்சு. கரெக்டா இருக்கு. ஓட போடாத. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆறுநூல மேடம் அந்த இடுக்கி இருக்கு பாருங்க. இருங்க இடுக்கி வச்சு என்ன பண்ணுவோம்? கவுக்க முடியாது, கவுக்க கூடாது. இருங்க மேடம், கவுக்கல மேடம். அடியில் சூடா இருக்கு மேடம். இருங்க மேடம், நானே செய்கிறேன். இல்லை பிடிங்க மேடம். கழிங்க மேடம். காட்டுறா இதான்டா மீன். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தாயா இருக்கு. கட் பண்ணுவோம். இரு. ஐயோ இருடா. ட்ரையாங்கிள் மாதிரி. இங்க கொஞ்சம் வந்துருச்சு ரொம்ப. இங்க நல்லா கட் பண்றா. கட் பண்ணுடா. வருது. ஆடுதாடா, ஆடுது. நம்மளே ஆட்டி பார்ப்போம். இந்த தட்டு பாப்போம். இரு. வை இப்படி போடு. அப்படி ஆடலைன்னா நம்மளே கையை வச்சு ஆட்டிக்கணும். சாப்பிட்டு பாரு. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாப்பா. இங்கிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குங்க? இருங்க டேஸ்ட். இருட்டா கண்ணை காட்டு. அது என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு?